ஆதிசக்தி பிறந்து ரொம்ப நாள் தனிமையில இருட்டுல இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களா நினைச்சு நமக்கு புருஷன் இல்லாத இருக்கிறது சரி வராதுன்ட்டு தான் அப்பதான் ஒரு பிண்டத்தை பிடிச்சி மண்ணை பிடிச்சி உயிர் ஊட்டினாங்க. அது முதல்ல அம்மான்னு வந்தது. அதான் விநாயகர் முதல் பிள்ளை, விநாயகர் பிள்ளை. பின்னால உட்காது எல்லாம் புருஷன் அம்மான்னு வருதா. 2வது பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. மகளேன்னு வந்தார் பிரம்மதேவன். 3வது பிண்டத்துக்கு தங்கான வந்தார் மகாவிஷ்ணு. கோபமா பிடிச்சி வச்சாங்க. அப்பதான் பெண்ணேன்னு வந்தார் சாமி. யாரு? சிவபெருமான். அப்ப வந்தபடியே இந்த ஆதிசக்திக்கு தான் நெற்றிக்கணும். வீட்டுல ஒரு ஆம்பளை புருஷன்ல தண்டாவனா உடனே ஒன்னையும் நான் தான் படிச்சேன், உலகத்தையும் நான் தான் படிச்சேன் எழுதுது. எனக்கு தான் எல்லாருமே அடக்கத்துல இருந்து புருஷனை பேசுவாங்க சொல்லுவாங்க. அப்ப சரி சாமி என்ன பண்ணாரு, என்ன எரிச்சுதா அப்பப்ப விழுங்குறப்ப எழுதிதா எனக்கு எதுவுமே பொண்டாட்டியே வேணாம். யாரு? ஆமா மகாவிஷ்ணு மெச்சனூர்கிட்ட சொல்றாரு. என்ன நடந்தது சொல்லு சாமி அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, அந்த நெத்திக்கண்ணை எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டேன். இதானே வா வாங்கி தரட்டு போனாரு. இது அண்ணனு கண்டுட்டு எங்க அண்ணன் விட்டாங்க. அது செய்யணும் இது செய்யணும். அம்மா உங்கள்கிட்ட விருந்து சாப்பிடவில்லை, உங்கள்கிட்ட ஒன்று ஒரு பொருள் கேட்க வந்திருக்கேன். அதை கேட்கலாம். என்னென்ன கேட்க போறீங்கன்னு கேட்டா கொடுக்குறியா? ஏழு என்ன என்கிட்ட இருக்கிறது கேட்டீங்கன்னா நான் தாராளமா தரப்போறேன். அப்ப சாமி என்ன கேட்டாரு, உனக்கு புருஷன் வேணுமா நெத்திக்கண்ணு வேணுமான்னு கேட்டார்.